தத்தெடுத்த 2 வயது குழந்தை கொலை, தம்பதிக்கு மரண தண்டனை விதிப்பு. கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தத்தெடுக்கப்பட்ட 2 வயது ஆண் குழந்தையை சித்திரவதை செய்து கொலை செய்த குற்றத்துக்காக தம்பதியினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்திருக்கிறது என்பதான செய்திதான் பிரதானமான விடயமாக அதில் பேசப்படுகிறது. எனவே என்னென்ன விடயங்கள் அதில் நடந்திருக்கிறது என்பது குறித்தும் நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க இந்த தீர்ப்பினை அறிவித்திருக்கிறார். மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த முகமது அலி முகமது உஸ்மான் மற்றும் முகமது ஃபாஹிம் ஃபாத்திமா சிஃபானா ஆகிய தம்பதியினரே இவ்வாறு கொலை குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. மாளிகாவத்தை பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த நாளொன்றில் தத்தெடுக்கப்பட்ட 2 வயது சிறுவனை சித்திரவதை செய்து கொலை செய்ததாக மேற்படி தம்பதி மீது சட்டமா அதிபர் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையிலேயே நீண்ட வழக்கு விசாரணைகளுக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சுஜீவ நிசங்க பிரதிவாதிகள் மீதான கொலை குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்துள்ளதாக அறிவித்திருந்தார். இது குறித்த தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சுஜீவ நிசங்க சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து 2 வயது குழந்தையினுடைய உடலை பிரேத பரிசோதனை இல்லாமல் அடக்கம் செய்ய சிலர் முற்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை போலீஸ் தரப்பு சாட்சியங்களூடாக உறுதியாகியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதன்படி குறித்த இடத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் சந்தேகமடைந்து நீதவான் நீதிமன்றில் இதுகுறித்து அறிக்கை சமர்ப்பித்து குழந்தையினுடைய மரணம் குறித்து பிரேத பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை சாட்சியங்களூடாக தெளிவானதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதன்படி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை குழந்தை கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். குழந்தையினுடைய உடலில் சுமார் 90 காயங்கள் காணப்பட்டதாகவும் அவை தீ காயங்கள் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் எனவும் மருத்துவ சான்றுகள் உறுதி செய்வதாகவும் நீதிபதி திறந்த மன்றில் தீர்ப்பை அறிவித்து குறிப்பிட்டிருந்தார். குழந்தையினுடைய விதைப்பை கடுமையாக சேதமடைந்திருந்ததாகவும் மருத்துவ சான்றுகள் உறுதி செய்ததையும் நீதிபதி இந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி குழந்தை கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாகியுள்ளதாகவும் வேண்டுமென்றே செய்யப்பட்ட வன்முறையின் விளைவாகவே குழந்தையினுடைய மரணம் நிகழ்ந்துள்ளதை மருத்துவ சான்றுகள் உறுதி செய்ததாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் நீண்ட காலமாக சித்திரவதை செய்யப்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட தீக்காயங்களினூடாக உடலில் காணப்பட்ட பல்வேறு காயங்கள் காரணமாக குழந்தையினுடைய மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி முடிவு செய்துள்ளதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். இது குறித்த வழக்கின் தீர்ப்பை தொடர்ச்சியாக அறிவித்த நீதிபதி பிரதிவாதிகள் இறந்த குழந்தையை கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போதும் அங்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்காது திருப்பி வந்து கிராண்ட் பாஸ் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பாரிய சந்தேகங்களை தோற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சம்பந்தப்பட்ட குழந்தை குற்றவாளிகளாக காணப்பட்ட பிரதிவாதிகளின் பொறுப்பில் இருந்ததற்கு போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான எந்த சந்தேகமும் எழவில்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்த பொழுது இறந்த குழந்தை குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிகளுடைய பொறுப்பில் வசித்து வந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தடயவியல் மற்றும் மருத்துவ ஆதாரங்களின் அடிப்படையிலும் பிரதிவாதிகளே அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். அதன்படி சம்பந்தப்பட்ட 2 பிரதிவாதிகளும் கொலை குற்றவாளிகள் என்று நீதிபதி அறிவித்தார். இதனையடுத்து குற்றவாளிகளாக காணப்பட்ட 2 பிரதிவாதிகளுக்கும் தண்டனை அளிக்க முன்னர் ஏதும் மன்றில் தெரிவிக்க வேண்டுமா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இதன் பொழுது மன்றில் பேசிய குற்றவாளிகள் தாங்கள் இக்குற்றச்சாட்டுகள் குறித்து நிரபராதிகள் என தெரிவித்தனர். குற்றவாளியாக காணப்பட்ட பெண் தனக்கு மேலும் 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் இந்த குழந்தையை தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தத்தெடுத்ததாகவும் இதன் பொழுது திறந்த மன்றில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த நீதிபதி சுஜ்மணி சங்க குற்றவாளிகளாக காணப்பட்ட கணவன் மனைவி இருவருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் என்பதாக அந்த செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.